இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சபரிமலை ஆன்லைன் டிக்கெட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஃபுல் ஆயிட்டுருக்கும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேட்ல நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நம்ம எப்படி வந்து அந்த டேட்ல வந்து புக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைன் மூலியமா நம்ம சபரிமலை ஆன்லைன்.org. இதில வந்து லாகின் பண்ணி உள்ள வந்திருப்போம். ஸோ உள்ள வந்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுக்கான டிக்கெட் வந்து நம்ம வந்து தேடுவோம். ஸோ இந்த டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரெட்ல வந்திருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் எல்லாமே வந்து காலியாயிடுச்சு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி வந்திருக்கும்போது, நம்ம மறுபடியும் இந்த டேட்ல வந்து புக் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, யாராச்சும் வந்துட்டு அந்த டேட்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு வந்துட்டு அந்த டிக்கெட்ட நம்ம வந்து புக் பண்ணிடலாம். அதுக்கு நீங்க வந்து கொஞ்ச நேரம் நீங்க ஆன்லைன்லயே இருக்கணும். ஆன்லைன்லயே நீங்க வந்து செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இந்த ரெட் கலர்ல வந்து இந்த மாரி கிரீன் கலர்ல வந்து மாறும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 6:23ல வந்து டிக்கெட் இருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நீங்க வந்து ரிஃப்ரெஷ் குடுத்து பாருங்க. அந்த டிக்கெட் வந்து காலியா இருக்கும். பாருங்க டிக்கெட் வந்து காலியாயிடுச்சு. இப்ப 2ஆம் தேதி விட்டுருக்காங்க. ஸோ இப்ப 2ஆம் தேதி யாரோ ஒருத்தர் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிக்கெட்ல வேணுன்றவங்க இந்த டேட்ல வந்து புக் பண்ணிக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நீங்க இந்த டேட்ல ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ஒருத்தர் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. அத நீங்க ஆன்லைன்லயே வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி செக் பண்ணிட்டே இருக்கும்போது, உங்களுக்கு தேவைப்படுற டேட் வந்து மறுபடியும் கிரீன் கலர்ல வந்துச்சுன்னா, அந்த டேட்ட வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்துட்டு, மாமூலா நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ற மாரி நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2ஆம் தேதி இருக்கு. இப்ப பாருங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ரெஷ் குடுத்து பாருங்க. மறுபடியும் அந்த 2ஆம் தேதி வந்து காலியா இருக்கும் பாருங்க. இப்ப 8ஆம் தேதி, 31ஆம் தேதி வந்திருக்கு. ஸோ இந்த டேட்ல வந்து யாரோ கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த டேட் தேவைப்படுறவங்க வந்து இந்த டேட்ல நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வந்து ரிஃப்ரெஷ் வந்து குடுத்துட்டே இருங்க. யாராச்சும் ஒருத்தர் வந்து அந்த டேட்ல வந்து கேன்சல் ஆச்சுன்னா, நீங்க வந்து அந்த டேட்ல வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க வந்து கொஞ்ச நேரம் ஆன்லைன்லயே இருக்க வேண்டியதா இருக்கும். ஒரு 2 செகண்டுக்கு ஒரு வாட்டியோ, இல்ல 3 செகண்டுக்கு ஒரு வாட்டியோ நீங்க ரிஃப்ரெஷ் குடுத்துட்டே இருங்க. ஏதாவது ஒரு உங்களுக்கு தேவைப்படுற டேட் வந்துச்சுன்னா, கன்டின்யூ குடுத்து உடனே நீங்க வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிடணும். அதுக்கு நீங்க வந்து அடிக்கடி ரிஃப்ரெஷ் குடுத்துட்டே இருக்கணும். குடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு தேவைப்படுற டேட் கண்டிப்பா வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.